ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 3/9/2022 ஆவணி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்றால் அனுஷம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானினுடைய நட்சத்திரம் நடப்பில் வருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மேஷ ராசி நேயர்களாக, மேசராசிக்காரங்க எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் சனி பகவான் மகர ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த சனி பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் வணிசை கரணம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. நான் அடிக்கடி கூறி வருகின்றேன், இந்த வணிசை கரணம் லக்ஷ்மி தாயாரினுடைய ஒரு மிகச்சிறப்பான கரணம். இந்த பொருளாதாரத்தினை தூண்டக்கூடிய, பொருளாதார அதிர்வலைகளை குடும்பத்தில் தூண்டக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான கரணம். ஆக இன்றைய தினம் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கான நேரம் காலை 7 மணியிலிருந்து 8 மணி. இந்த நேரத்திற்குள்ளாக வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரினுடைய படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி இந்த பொருளாதாரம் மேம்பட வேண்டும், அந்த மாதிரியான வேண்டுதல்களை எல்லாம் முன்வைக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய உணவுப் பொருள், அது இனிப்பு சுவையோடு இருக்க வேண்டும். அதனை வைத்தும் மல்லிகைப்பூ கிடைத்தால் மல்லிகைப்பூ, இல்லையென்றால் ஊதுவற்றி எல்லாம் ஏற்றி வாசனை கமழ அந்த மனமாக இருக்கணுங்க. அந்த பூஜை ரூமுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்குள்ளே ஒரு அந்த ஆன்மீக மனம் வீச வேண்டும். தூபங்களை எல்லாம் போட்டு அந்த மாதிரி வாசனையினால் நிரப்பி அதன் பிறகு இந்த நெய் தீபம் ஏற்றி பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்பதனை வேண்டிக் கொள்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். ஒரு வருஷத்துலேருந்து 2 வருடத்துக்கு பக்கம் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகளை இது உருவாக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கும். ஆக பெண்கள் இதை செய்வது ரொம்ப விசேஷம். ஆக பெண்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் வேலை வாய்ப்புகளில் நல்ல மேன்மையை ஏற்படுத்துவது மாதிரியான அற்புதமான நாளாக அமைகின்றது. வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் நீங்கள் தனியாக தெரிவீர்கள், அந்த அளவுக்கு மேன்மை உண்டு. ஆனால் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் உண்டுங்க, ஒர்க் ப்ரெஷர் இன்றைய தினம் உண்டு. சனியாகி 10ஆம் பாவகத்தில் இருக்கின்றார். ஆக பல கடின உழைப்புகளுக்கு பிறகு நீங்கள் யார் என்பதனை வேலை செய்கின்ற இடத்தில் நிரூபித்து காட்டுகின்ற நாள். தொழில் லாபங்களும் வியாபார லாபங்களும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா செய்கின்ற உத்தியோகத்தில் சற்று தொலைதூர பயணங்கள், அதாவது தொழில் நிமித்தமாக வெளியூர் போயிட்டு வர்றது, தொழில் நிமித்தமாக ஒரு பெரிய மனிதரை போய் சந்திக்கிறது, தொழில் நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்வதுன்னு தொழில் ரீதியான பயணங்களையும் சந்திப்புகளையும் மேற்கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும், அப்படியே படிக்கிறதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணுவீங்க, கொஞ்சம் டல்லாக இருக்கும், போரிங்காக இருக்கும். அதனால் இன்றைய தினம் படிப்பினை கைவிடக்கூடாது, படிப்பில் மந்தத்தன்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. உங்களுடைய சுய ஆர்வத்தினால் படிப்பில் மிளிர வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அட்டமத்து சனின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவகத்தில் அமர்ந்த சனி பகவானினுடைய அமைப்பு இருக்கின்ற நாள். ஆக முடிந்த வரையிலும் சற்று நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஏதேனும் ஒரு சிக்கல்களை அனுபவித்து தாங்க இந்த நாள் உங்களை நகர்த்தும். 6லே சந்திரன் 8லே சனி, இந்த 2 பேரும் தினப்பலனை கொடுக்குறாங்க. ஆக இன்றைய அமைப்புகளில் பேச்சில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத மிக மிக அவசியமாக மனதில் பதிந்து வைத்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆயிடுவீங்க. ஆக இன்றைய தினம் ஆரோக்கியமானாலும் தொழில் பொருளாதார நிலைமைகள் ஆனாலும் எதிலும் யோசித்து ஒரு முடிவெடுத்து அதன் பிறகு இறங்குவது நல்லது. எடுத்தம் கவுத்தன்னு இறங்கிட்டு அப்புறம் யோசிக்கக்கூடாதுங்க. அந்த வகையில் இந்த நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் 7லே திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குவார்.
தொழில் சார்ந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நாள். பொதுமக்களிடையே இந்த அரசியல், அரசாங்கம் இந்த மாதிரியான பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, மேற்கு திசை நோக்கிய அத்தனை அமைப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆகையினால் இன்றைய தினம் முடிந்த வரையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை மேற்கொண்டு தான் இருப்பீர்கள். அது எந்த விதத்தில்னா குடும்ப ரீதியாக, குறிப்பாக கணவன் மனைவி அமைப்புகளுக்கிடையே அதிக கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரையிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலும் மேன்மைகள் அதாவது இந்த நாள் உங்ககிட்ட இருக்கின்ற எல்லா நெகட்டிவிட்டியையும் கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நாள். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்த வண்ணம் காணப்படும். தொழில் ரீதியான போட்டிகள் அகலுகின்ற நாள். ஆரோக்கியத்தில் மருந்தே சரியாக கிடைக்காம 4 மருத்துவரை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இன்றைய தினம் அந்த மருத்துவம் நல்ல முறையில் கேட்கின்ற ஒரு சிறப்பானது ஒரு நல்ல நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேன்மையான நாள். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாளாக அமைகின்றது. செய்கின்ற வேலையில் கொஞ்சம் பெயர் பெறுவது மாதிரியான பெயரெடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது நண்பர்களே. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை படிப்படியாக அனைத்திலும் ஏற்றங்களை பெறுவீர்கள். உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லதுங்க. குழந்தைங்களோட படிப்பில் அல்லது ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து சேரும். அதில் மட்டும் நீங்கள் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இருப்பதனால் அந்த விஷயங்கள் அனுசரித்து போக வேண்டும். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்குறது, இடம் வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் சேர்க்கை, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். ஏதாவது சொத்து வாங்கினா அதுக்கான லேண்டை போயிட்டு பார்க்குறது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஆளை போயிட்டு பார்த்துட்டு வர்றது, அந்த மாதிரியான சில பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்துவதற்கு மிக மிக ஏற்ற நாள். பழமையான சொத்துக்கள், செகண்ட் ஹேண்ட் பைக், இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்குறவங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் நல்ல மேன்மையான நாள். படிப்பினில் சற்று மந்தத்தன்மையை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் படிக்கின்ற குழந்தைகள் சற்று கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டியது அவசியம். தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஏதாவது ஒரு நல்ல வெற்றிகளையும் மேன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவீர்கள். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது. பல இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகளை முறையாக பயன்படுத்தி கொண்டால் போதுமானது. ஆக உதவிகளும் வாய்ப்புகளும் அதிக அளவு குவிகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஏதேனும் சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கான முயற்சியும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பிறந்த இடத்திலோ அல்லது வெளி இடத்திலோ எங்கே இருந்தாலும் உங்களுடைய வாயினை சற்று அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டு சிக்கிடுவீங்க, இல்லைனா அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டு சிக்கிடுவீங்க. ஆக உங்களுடைய பேச்சினால் பிரச்சனைகளை இழுத்து கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் அமைதி காக்க வேண்டியது மிக மிக அவசியமானது நண்பர்களே. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் வேலை, தொழில், வியாபார ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து ஏதேனும் ஒரு விடுதலைக்கான ஒரு வழி கிடைக்கும். நீங்களாக திரும்ப போயிட்டு ஓவராக பேசி சிக்கிடக்கூடாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். எதிலும் சற்று நீங்கள் மந்தத்தன்மையோடு காணப்படுவீர்கள். அந்த மந்தத்தன்மையை மட்டும் நீங்கள் விலக்கி கொண்டு சுறுசுறுப்போடு எந்த செயலிலும் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் பெரும் தொந்தரவுகள் உங்களை நிச்சயமாக அண்டாது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பெரிய முதலீடுகள், தொழில் சார்ந்து பெரிய முயற்சிகள் இவை அனைத்தையும் தவிர்ப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா விரயங்கள் சற்று அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான விரய நாளாக அமைகின்றது. ஆக இன்றைய தினம் எதை எடுத்தாலும் விரயங்கள், மருத்துவ செலவுகள்னு ஏதேனும் ஒரு வகையில் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஆக என்ன பண்ணணும், முடிந்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். உறக்கத்தை தள்ளி போடுவது கூடாது. இந்த உறக்கம் தள்ளி போட்டதுனால தான் பிரச்சனை. ஆக உறக்கத்தை நேரத்திற்கு உண்டுவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுவது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா
ஒரு நல்ல மேன்மையான நாள். தொழில், வேலை, வியாபாரம்னு அனைத்திலும் நல்ல லாபங்களை எல்லாம் வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நல்ல லாபகரமான நாள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை ஈட்டுவீர்கள். தேக ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். கடன் தொந்தரவுகளெல்லாம் குறைகின்ற நாள். நீங்கள் நினைத்ததை வெற்றியாக மாற்றி காட்டுகின்ற சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை மிக மிக யோகங்களை பெறுகின்ற, குறிப்பாக தொழில் ரீதியான யோகங்கள், தொழிலில் மேன்மைகள், தொழில் லாபங்களை பெறுகின்ற ராசிகளாக சில குறிப்பிட்ட ராசிகள் இன்றைய தினம் அமைகின்றது. அந்த வகையில் முதன்மையாக மீனராசி நேயர்களும், அதனை அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களும், அதனை அடுத்ததாக விருச்சக ராசி நேயர்களும், இந்த 3 ராசி நேயர்களுக்கும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான லாபங்களையும் யோகங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் தொழில் போட்டிகளில் வெற்றிகளையும் கொடுக்கின்ற, தொழில் யோககரமாக அமைகின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.